டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களேன்னு பாடி காட்டி இருக்கிறாங்க. ஜாதி ஒழியணும்னு நீங்க பேசுறீங்க, ஜாதி ஒழியணும்னு பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் இங்க சாத்தியமே கிடையாது. இப்போ பொறுத்தவரை 2 ஜாதி தான் சார் இருக்கு. ஒன்னு பணக்கார ஜாதி, ஒன்னு ஏழை ஜாதி. நரிக்குறவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க, அதான் இருப்பாங்க. எதிரில ஒரு டீ கடை இருக்கு, அவங்க வந்து எனக்கு கிளாஸ்ல கொடுப்பாங்க, டம்ளர்ல தரமாட்டான். டிஸ்போசல் கிளாஸ்ல தான் கொடுப்பான். கொஞ்சம் குப்பை தூக்கிட்டு போட்டோம், டிஸ்போசல் கிளாஸ். ஏப்பா இவன் வந்து எஸ்சி கேட்டகரி, இவன் எதுக்கு 299 வாங்கணும்? உங்களுக்கு முதல் எதிராளி அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். டிஸ்போசல் கிளாஸ் நவீன தீண்டாமை, இரட்டை கோவலை. நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது தீண்டாமை. 6000த்திற்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குங்கிறாங்க இந்தியால. சாதிகள் ரீதியான கட்சிகள் இருக்குங்கிறாங்க. ஒரு சமுத்திரத்தை சங்கில் அடைக்க முடியுமா? முடியாது. இந்த வாரமும் சாதி குறித்த விஷயம்தான். காஞ்சிபுரம் கோயில்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவர்களை தவிர்த்து வேற யாருமே உள்ள போக முடியாது. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தமிழ்ல தேவாரம் பாடுனதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாச்சு. இங்க இந்தியாவில் உள்ள மதங்கள் அனைத்தும் இந்து மதத்தால் கற்பழிக்கப்பட்ட மதங்கள். இந்து மதம் தான் இந்த கிறிஸ்தவ ஜாதிக்கான ஆதாரமா இருந்துட்டு இருக்கு. திரும்ப எல்லாரும் ஒரே இடத்துல நீங்க வந்து தாக்குதல் நடத்துறீங்க. எல்லாரும் மேலே ஒரே ஒரு சாதி மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல ஃபுல்லா உட்கார்ந்துகிட்டு நீங்க ஒரு சாதியா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நாளையில இருந்து ஜாதி வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க. ஜாதியின் பேர்னால எந்த சலுகை வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க. விட்டுட்டு போகலாம், எல்லாரும் ஜாதி சேர்த்து ஒழிச்சலாம். எங்க ஊர்ல ஒரு சுடுகாடு தான், உயர்ஜாதிக்காரங்க மட்டும்தான் சுடுகாடு. அந்த கூரெல்லாம் போட்டு மற்றவங்களுக்கே கீழே போதிக்கணும். அரசுல வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க, தகன மேடை. சும்மான ஏதோ கட்டலாம், அரசு போட்டிருக்கேன் சுடுகாட்டுல வாழறேன் சார். பணத்துல கூட ஜாதி இருக்கு. சாதி தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்காங்களாங்கிறது ஐயப்பாடா இருக்கு. இன்னைக்கும் இருக்கு சாதி தீ அப்படின்னு ஒரு பக்கமும். நிச்சயமா சாதி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. தற்காலத்துல அது குறைஞ்சிருக்கு. ஒழிஞ்சு போச்சுங்கிறத விட தற்காலத்துல குறைஞ்சிருக்கு. முன்னாடி வேணா இருந்திருக்கலாம் யதார்த்தமா பேச வந்திருக்காங்க 2 சிறப்பு விருந்தினர்கள். பல்வேறு விஷயங்கள்ல நீங்க அது எஃப்சி பிசி எஸ்சி எல்லாம் பிரிக்காம மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய பெரும் பங்கு ஒண்ணு இருக்குன்னா ஈரோட்டில இருந்து கிளம்பி வந்த எங்கள் ஐயா பெரியார் அவர்கள் தான். அவரோட வழியில, அவரோட சிந்தனையில, அவரோட செயல்ல வந்துட்டு இருக்க திராவிட கழகத்தோட துணை தலைவர் ஐயா கலி பூங்குன்றன் அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருந்தீங்க. இந்த பக்கம் பிராமின் டுடே அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் எஸ் வாசன் சார் வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். வந்து ஒரு மூத்த பழுத்த ஒரு இயக்கத்தை சார்ந்த பகுத்தறிவை சார்ந்த ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில இந்த டிபேட்டோட கண்டென்ட், அந்த டிபேட் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? உண்மையிலேயே ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க இந்த பகுதியில் இருந்துகிட்டு வாழ்க்கையில ஜாதி ஒழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதி வேணும்னு இடத்துல சொல்றாங்க. எந்த இடத்துல சொல்றாங்க? அந்த ஜாதியின் காரணமாக நீண்ட காலமாக கல்வி வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது முள்ளால் எடுக்கிற மாதிரி. விஷம் மோசம்தான், சில விஷமே மருந்தா பயன்படுது. அம்மைப்பால் தடுப்பூசி மாதிரி அந்த கிருமிகளிலிருந்து அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது மாதிரி எந்த ஜாதியின் காரணமாக இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அந்த ஜாதியே அவங்கள வந்து மேலே தூக்கி கொடுத்ததற்கான ஒரு கருவியாக பயன்படுது என்பதுதான் இடஒதுக்கீடு தத்துவம். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் கூட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு இந்த கல்வி வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் மேலே கொண்டு வருவதற்கு அவங்க 16% மேலே அங்கே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தென்னாப்பிரிக்காவோட அதே மாதிரி கிரிக்கெட்லேயே இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அஃபர்மேட்டிவ் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அந்த எனது நிறைவேறியின் காரணமாக பல தலைமுறைகளாக அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட காரணத்தினால எந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ அந்த வாய்ப்பையே அவங்க மேலே தூக்கிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதுதான் அந்த இடஒதுக்கீடு. உதாரணமா இங்க இருக்கக்கூடிய தனியார் துறைகளில் வந்து டாட்டா வந்து இடஒதுக்கீடு இல்லைங்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் போய் தொழில் தொடங்குற அதே டாட்டா அங்கே இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அங்கே நிலைமை பார்க்க என்ன காரணம்னா இடஒதுக்கீடு என்பது ஜாதியை வளர்ப்பதற்கு அல்ல, இது சொல்லப்போனால் ஜாதியை ஒழிப்பதற்கு. கல்வியும் வேலை வாய்ப்பும் பெருகினால்தான் இன்றைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் எந்த இடத்துல நடக்குது? பெரும்பகுதி மருத்துவக் கல்லூரி நடக்குது, சட்டக்கல்லூரி நடக்குது, பொறியியல் கல்லூரி நடக்குது. ஏன் நடக்குது? அந்த கல்வி வளர்ச்சி வந்ததுனால அந்த ஜாதியுடைய தன்மை கூறு அழிஞ்சு போகுது. உண்மையிலே ஜாதி ஒழியணும்னா கீழே கிடைக்கிற கல்வி வேலை வாய்ப்புகளில் பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
அந்த வாய்ப்பு எந்த வாய்ப்புன்னா எந்த ஜாதியின் காரணமாக அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அந்த ஜாதியின் காரணமாக மேலே தூக்கிடுறது தான் இடஒதுக்கீடு தத்துவம். அதனால இன்னும் வேடிக்கைன்னா இவங்க வந்து ஜாதியை ஒழியணும் ஜாதி வேணும்னு சொல்றவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க. அந்த திருமணமே என்ன பொறுத்த வரைக்கும் பிளெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல கலப்பு திருமணம்னு பேசினாங்க, சாதி மறுப்பு திருமணம் நண்பர் சொன்னாரு, புதுசா ஒரு ஆங்கிள் சொல்றாரு. அந்த திருமணம் ஜாதி இணக்க திருமணம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஜாதியை மறுக்கல, ஜாதி இணக்க திருமணம், இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். கலப்பு ஜாதி திருமணம்னு வேணா நீங்க அதுக்கு பேர் சொல்லலாம். கலப்பு எல்லாம் கிடையாது, இல்ல மனிதனுக்கு மனிதன் திருமணம், அது எப்படி கலப்பாகும்? இன்டர் காஸ்ட் மேரேஜை நீங்க தமிழாக்கம் பண்ணி பாருங்க, அப்படி வேணா சொல்லுங்க. ஜாதி மறுப்பு திருமணம்னு சொன்னாங்க, நான் ஜாதியை மறுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா ஜாதி பேரை சொல்லி ஒருத்தனை தாழ்த்தாதீங்க ஒருத்தனை உயர்த்தாதீங்கன்னு தான் சொல்றேன். டிராமின் டுடேங்கிற ஒரு பத்திரிகை, அது பெயர் அளவிலேயே ஒரு சாதியை குறிக்கின்ற பத்திரிகையா இருக்கு, ஆசிரியரா இருக்கீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பத்திரிகையோட நோக்கம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, we say what we believe அப்படிங்கிற நோக்கம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எனக்கு தெரிந்த எமக்கு தொழில் கவிதைன்னு பாரதி சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்வதற்காக சொல்லியிருக்கோம். அதனுடைய அடிப்படை நோக்கம் அந்த பத்திரிகை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் 3 துறைகளுக்கு இடமில்லை. ஒன்று அரசியல், சினிமா, ஜோதிடம். இந்த 3ம் இடம்பெறாத ஒரு பத்திரிகை. அதில் என்ன சொல்லுகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு என்று இருந்த அறநெறிகளை அவர்கள் விட்டு விலகி வந்தது தவறு. அதை மீண்டும் முடிந்தவரை இந்த வாழ்க்கையில் கடைபிடித்து எந்தவித காழ்ப்பு துவேஷம் இல்லாமல், தேவ ஜாதிகள் என்று அவர்களை கூறிக்கொள்ளாமல், கடவுளின் குழந்தைகள் என்று கருதி கொள்ளாமல், சக மனிதர்கள், ஆனால் தமக்கென்று சில பழக்க வழக்கங்களை உடையவர்கள், சில மொழி பிரயோகங்களை உடையவர்கள், சில கலாச்சார பதிவுகளை கடைபிடித்து வந்திருப்பவர்கள், அதை எந்தவித உயர்வு தாழ்வின்றி கடைபிடித்து மற்றவர்களுடன் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த 129 மாதமாக அந்த பத்திரிகையில் மீண்டும் மீண்டும் எழுதி வருகிறேன். நான் இதை பெருமையாக சொல்லவில்லை. ஒரு கிட்டத்தட்ட 10,000 பக்கம் நான் அதில் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு சொல் அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், எவரையாவது புண்படும்படி இருந்தால் நாளை அந்த பத்திரிகையை நான் நிறுத்தி விடுகிறேன். யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாலும். அதாவது சொல்வதின் நோக்கம் என்ன என்றால், யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்கள் இல்லை, யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், சாதி என்பது ஒரு அடையாளம். சில அடையாளங்கள் தேவை. தமிழன் என்ன, அது ஒரு அடையாளம். இந்தியன் என்பது ஒரு அடையாளம். அதை போல சாதி என்பது ஒரு அடையாளம். நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சாதியும் தமிழ்னு சொல்றோம், அதோட ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி. அதுக்கு இங்கிலீஷ்ல கேஸ்ட்னு சொல்றாங்க. இந்த இங்கிலீஷ்காரங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் கேட்டிங்களா, இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரிக்காரங்களுக்கு இந்திய கலாச்சாரமும் தெரியாது, இந்தியன் லாங்குவேஜும் தெரியாது. அவங்க இந்த கேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. கேஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஜாதி. ஜாதிக்கு சரியான ஆங்கில சொல் உலகத்தில் கிடையாது. ஏன்னா உலகத்துல நம்மள்ட்ட இருந்த ஜாதி முறை உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. ஜாதினா என்னன்னு கேட்டீங்களா, அது ரூட் சம்ஸ்கிருத்ல போய் பார்த்தீங்கன்னா ஜாத்வா, ஞானம் என்பது ஜா என்று மாறி இருக்கிறது. ஞாதின்னு இருக்க வேண்டியது ஜாதின்னு ஆயிடுச்சு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகம் சொல்றாங்க. ஜாதகம்னா என்ன அர்த்தம்? உங்களை பற்றியான குறிப்பு. நீங்க எப்ப பிறந்தீங்க, எப்ப வளர்ந்தீங்க, எந்த ராசி, அதுக்கு பேர் தான் ஜாதகம். ஜாத்வா, அது ஞாத்வான்னு ஆகி ஜாதின்னு ஆயிடுச்சு. அதாவது நீர் இந்த குலத்தில் பிறந்தவர், இந்த அடையாளத்துடன் இருப்பவர், இந்த இடத்தில் வசிப்பவர், இந்த மொழி பேசுபவர், இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்வது போல ஜாதி என்பது ஒரு அடையாளம். அதில் உயர்வு தாழ்வு வந்தது தவறு, வந்திருக்க கூடாது, அது களையப்பட வேண்டும் என்பதில் 2 வித மாற்று கருத்துக்கள் கிடையாது. கோவில் ரீதியா பேசிட்டு இருந்தோம் நண்பா, சொல்லுங்களேன் உங்க லைஃப் நடந்தது என்ன? இல்ல, இப்போ நான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ன்றது ரொம்ப பெரிய கோவில், எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல மணவள மாமுனி சன்னதின்ட்டு அதுல ஒரு சப் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பார்ப்பனர் அவர்களை தவிர்த்து வேற யாருமே உள்ள போக முடியாது. அதுலயும் அந்த வடகலை தென்கலைன்னு சொல்லுவாங்க, அந்த தென்கலை மட்டும்தான் அது உள்ள போக முடியும். அதே சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் கூட அது உள்ள போக முடியாது. அதற்காக பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதுல வெற்றி அடைஞ்சு தீர்ப்பும் வந்தாச்சு. தீர்ப்பு 2008 வந்துடுச்சு. 2008 இருந்து அதற்காக அந்த கோயில்ல போயிட்டு 4000 திவ்ய பிரபந்தங்கள் பாடுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இன்னி அளவுலயும் உள்ள போனாலுமே அங்க இருக்கிறவங்க அந்த பார்ட்னர் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வெளியேற்றுறாங்க. இது காவல்துறையோடைய அனுமதி, காவல்துறையே அவங்களை வெளியேற்றினாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி இருக்கு,
ஆனா குறைஞ்சிட்டு இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்குமே கண்டி முற்றிலுமா அது வந்து ரொம்ப போற்றப்படாது. அது மட்டும் இல்லாம திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜாதியாலும் உள்ள போகலாம். அதே மாதிரி இன்னார் தான் நாமம் போடணும்னு கிடையாது. யாரு வேணாலும் அவங்களுடைய நாமம் போட்டுக்கலாம். இன்னார் தான் நாமம் போடணும், எந்த ஒரு இதுலயும் குறிப்பிடல, யாரும் வந்து சொல்லல. நாங்க வந்து இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், ஜாதி வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு பேசிட்டு வந்திருக்கோம். நீங்க இருக்கு நம்ம மக்களுடைய வந்து ஒரு நிகழ்ச்சி மூலியமா ஒரு விஷயத்த வந்து சொல்றோம். நீங்க கான்பிடென்ட்டா அது சொல்ற மூலியமா இப்ப இந்த விஷயம் அவர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல குழந்தைங்க உன்னோட செருப்பு எடுத்துட்டு போயிருக்காங்க. சில பேருக்கு அந்த விஷயம் தெரியாதே இருக்கும். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு, மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு அவங்க வந்து மைண்டு போற மாதிரி வந்து பண்ணிடாது. குறைஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரியான படிநிலை பேசிட்டு இருக்கோம். அதே நீங்க மீண்டும் மீண்டும் பேசுறப்போ அது ஒன்றும் குறையதான் செய்யும். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒருத்தர் தமிழ்ல தேவாரம் பாடுனதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. உண்மையா இல்லைங்களா? ஆறுமுகசாமின்ற ஒருத்தர் சிதம்பரம் நடராஜர் கோயில் கருவறைக்குள்ள சட்டையை கட்டிட்டு தான் போகணும். யாரா இருந்தாலும் சட்டையை போட்டுட்டு அந்த கோயில் உள்ள யாரும் போக முடியாது. அவர் போயிட்டு தமிழ்ல தேவாரம் பாடினான்னு பிராமின் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து அவரை வெளியேற்றுறாங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போயிட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டோட சாபம் போல இருக்கு. என்ன காரணம்னா தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும், இங்கதான் போர்டு எழுதி வச்சிருக்காங்க. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வச்சா வரிச்சலுகை. உலகத்திலே எங்கேயும் கிடையாது. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வச்சா வரிச்சலுகை. அவர் வேற ஜாதி சார். ஃபர்ஸ்ட் ஜாதி தான் பார்த்தாங்க அந்த இடத்துல. இதே ஒரு பிராமின் போயிட்டு அந்த தமிழ்ல பாடி இருந்தாருன்னா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு வேற கம்யூனிட்டி. இங்க இருக்காங்க எத்தனை பேர் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்கல்ல. யாராவது எனக்கு ஜாதி இல்லைன்ட்டு உங்க கோட்டா வழியா போகாம முன்னேறி இருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? கம்யூனிட்டி எனக்கு கிடையாது, அதுல நோ கம்யூனிட்டின்னு எத்தனை பேர் போயிருக்கோம் சொல்றீங்க சார்? நீங்க உங்களோட ஹை கிளாஸ் மட்டும் தான் சொல்றீங்க. எத்தனை பேர் என்னோட கோட்டால இது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் கம்யூனிட்டி கேஸ்ட் ஃபில் பண்ணாம இருக்கீங்க? அதே சொல்றாங்க ஒரு பிசி எஃப்சியை கல்யாணம் பண்ணானு, ஆனா ஒரு பிசி எஸ்சிக்கு அதே கொடுக்க மாட்டார். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார். இவ்வளவு ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு தர்மபுரியில 144 ஒரு ஊர்ல எதுக்கு போட்டாங்க? இளவரசன்ற ஒருத்தவன் ஒரு மேல்தட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா. அந்த கல்யாணம் போனதுல அந்த ஊர்ல 40 வீடு எரிஞ்சிச்சு ஒரே நைட்ல. எத்தனை பேர் நீங்க நின்று தெருவில் போராடி இருப்பீங்க? எத்தனை பேர் டாக் பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு 144 யாராவது சொல்ல முடியுமா? சான்ஸே இல்ல, ஒழிக்க முடியல சார். இன்னும் ஒர்க் பிளேஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பிளேஸ்ல இப்ப நான் வந்து ஒரு கம்பெனியோட சேர்மேனாவோ இல்ல வேற ஹையர் அபிஷியலா இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட கீழே வேலை செய்யறவங்கல என்னோட கம்யூனிட்டி ஆள் யாருன்னு நான் பார்த்து அவங்கள மேல கொண்டு வரணும். அவங்க எல்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிறவங்க வரணும்னு தான் இன்னமும் நினைக்கிறாங்க. அது வந்து இல்லன்னு வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஒரு மலையாளி இருந்தா அவங்க கம்யூனிட்டி கொண்டு வரணும். நானே இருக்கேன், நான் ஒரு எஃப்சியா இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய கம்யூனிட்டி கொண்டு வரணும் நான் நினைக்கல. பட் அப்படிதான் நடக்குது. அதை ப்ரூவ் பண்ண முடியும். அது ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப ஏன் ஏஐசிடி வந்து இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். ஏஐசிடியோ யூஜிசியோ பர்த் சர்டிபிகேட் கொடுக்கறச்சேயோ நீங்க காஸ்ட் கேக்குறீங்க. ஒர்க் பண்ற பிளேஸ்ல தாழ்த்தப்பட்ட ஜாதியில அவங்களோட எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் அவனை தட்டி கொடுத்து தோல் கொடுத்து மேல வாப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னால அடிச்சு பேச முடியும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம். நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க? தாழ்த்தப்பட்ட ஜாதி அது என்ன? தாழ்த்தப்பட்ட ஜாதி எதுல தாழ்ந்தாங்க? நீங்க சொன்னது என்ன? தாழ்த்தப்பட்ட ஜாதி. தாழ்த்தப்பட்ட ஜாதின்றது மேடம் சொன்னாங்கல்ல அவங்களோட ஜாதிக்கு தான் அவங்க வந்து என்ன சொல்வாங்க பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி இப்ப கிடையாது. கோவில்ல இருக்கு, ஒர்க் பிளேஸ்ல இருக்கு, வீடுகள்ல இருக்கா கலப்பு திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றது அந்த வார்த்தையே தப்புங்க. அது சாதி மறுப்பு திருமணம், அது சாதி இணக்க திருமணம், நிறைய திருமணம் குறித்து தான். ஏன்னா எப்பவுமே சாதி எங்க மேக்சிமம் உள்ள வரும்னா என் பிள்ளைக்கு என் சாதியில இந்த இடத்துல பொண்ணு எடுக்கணும், என் பொண்ணுக்கு இந்த சாதியில மாப்பிள்ளை. இது வந்து மாற்ற முடியாத ஒண்ணா இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கே. உங்க லைஃப் என்ன? கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா என்னோட லைஃப்ல இப்போ கலப்பு திருமணம் தான் பண்ணது. அதாவது நான் எம்பிசி, எங்க ஹஸ்பண்ட் வந்து எஸ்சி. அப்படி பண்ணதுல பாத்தீங்கன்னா அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுல வந்து ஜாதியை நம்ம ஜாதி பார்க்காத பண்ணிட்டோம் அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அப்படி பண்ணவங்கல எத்தனை பேர் வந்து லைஃப்ல நிம்மதியா இருக்காங்கன்றது தெரியாது. என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அம்மா வந்து கம்பல்சரி ஜாதி பார்ப்பாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பைர் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் பெருசாயிட்டாங்க. ஆனா 15 இயர்ஸுக்கு முன்னாடி எங்க சித்தப்பான நான் பேசுனது இந்த ஜாதி மாதிரி பண்ணதுனால இன்னமும் அவர் முகத்தை நான் பார்த்து பேசல, அவரும் என்கிட்ட பேசல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பசங்க எங்க சித்தப்பாவுக்கு 5 பசங்க இருக்காங்க. அவங்களும் வந்து எங்க கிட்ட இப்ப டச் இல்ல. எவ்வளவு வலி ஏற்படுத்துது உங்களுக்கு? அது அவங்க எல்லாம் மறுக்கிறது, அவங்க எல்லாம் அவங்கள பார்த்து பேச இல்ல, மனசு கஷ்டம் தான் ஏற்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஜாதி பார்க்காம பண்ணிட்டேன். அவங்க பாக்குறாங்க. பாக்குறது மட்டும் இல்லாம ஏன் கேக்குறீங்க, எங்க அம்மாவே பாத்தீங்கன்னா என் கூட தான் இருக்காங்க. என் லைஃபும் தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில பிள்ளைங்களை வச்சுன்னு தனியா இருக்கணும்னு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கும் என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா
அவன் அந்த ஜாதியில இருந்து வந்ததுனாலதான் இந்த தப்பு பண்றான் அப்படின்ற ஒரு வார்த்தைய அவங்களே மீறி சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல அந்த ஜாதின்ற வெறி வந்து இன்னமும் வந்து அசைக்க முடியாம இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பேசினா கூட ஓ அவன் அந்த ஜாதியில இருந்து வந்ததுனால இப்படி பேசுறான். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாதியில இருந்து வந்ததுனாலதான் இப்படி அந்த ஸ்லாஷ் வார்த்தை இல்ல. இதை விட உயர்ந்த ஜாதியெல்லாம் கூட கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாஷை பேசுறாங்க. அப்போ அந்த ஜாதிக்காரங்க என்ன உயர்ந்த ஜாதியா அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க இருக்கிற இடங்கள்ல பொறுத்துதான் அந்த பாஷை வருதே தவிர ஜாதியை வச்சு இல்ல. இதால நான் பாதிக்கப்பட்டேன். சரிங்க, இப்போ நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்களா? லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கேட்டது லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. இதே இதுவா அரேஞ்ச் மேரேஜ். உன் பொண்ணு இருக்கு, என் பையன் இருக்கிறான், நான் இதே சபையில நான் ஜாதி மதம் பார்க்காம நான் கட்டணம் ஒத்துக்கிறேன், நீங்க தருவீங்களா? கண்டிப்பா தருவோம். நானே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா அதை நான் ஒத்துப்பேன். ஆனாலும் எனக்கு அந்த உண்டு இருக்கு. அவங்க சொல்றது சிம்பிள் சார். என் கணவர் இறந்து போயிட்டாரு, சாதி இறக்காம என்ன என் கூடவே பயணிக்குது, எனக்கு வழியை கொடுக்குது, என் பிள்ளைகளுக்கு இந்த சாதிரா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பையனோ அந்த பொண்ணோ எந்த விதத்துலயும் சம்பந்தமே கிடையாது. இதனால அந்த புத்தி வந்துருச்சுன்னா இதை விட வன்கொடுமையான வார்த்தை உலகத்திலே கிடையாது சார். உலகத்திலே அந்த வலிக்கு என்ன மருந்து தான் கேக்குறேன் சார். இப்ப வந்து எங்க பொண்ணும் வந்தால இப்ப வந்து ஜாதி மாத்தி வந்தால கிறிஸ்டின்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குது. நாங்களும் என்ன செய்யறோம், அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு அவங்க மதத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார். நாங்க அவங்க பைபிள் மாத்தின்னு மோந்திரம் மாத்தினா அவங்க சர்ச்சில நாங்க கல்யாணம் பண்ணிச்சோம் சார். நாங்க எங்க மதத்தை இப்பத்தி கூட எங்க குழந்தைங்க கூட இந்த இப்பது காலகட்டத்துல அப்பத்துல வந்து எங்க அப்பா இருந்த நாட்டுல வந்து இருக்க சொல்லி எங்க ஊர்லயே வந்தால ஜாதி மாத்தி திருமணம் பண்ண சொல்லி தள்ளி வச்சாங்க சார். அப்போ இப்ப நாங்க இருக்கிற காலகட்டத்துல இப்ப வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ண தள்ளி வைக்காத அளவுக்கு ஊரோடவே எல்லாமே எங்க ஊர்ல வந்து 4-5 ஜாதி இருக்கு சார். இருந்தாலும் எல்லாம் கலந்து பேசி நம்ம யாரும் வந்து தள்ளி வைக்க கூடாது. நாமளே வந்து அவங்க பொண்ணு கேட்டாலும் நாங்க கேட்டு கட்டுற அளவுல நாங்க இப்ப இருக்கிறோம் சார். இப்ப எவ்வளவு வந்து மாறி கலப்பு திருமணம் பண்ணிட்டதுனால ஜாதி வந்து மாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதுனால நான் என்ன சொன்னேன், அப்படி பண்ணாலும் பாதிக்கப்படுறது மனசு மூலமா பாதிக்கப்படுறது என்னோட குழந்தைங்களுக்கு அந்த ஜாதியை சொல்லி திணிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைங்க வளரும் பொழுது ஓ இதனால நம்ம அம்மா இது மாதிரி ஆனாங்க, இந்த ஜாதி வந்து இப்படி சொல்லி பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்க மனசுல திணிக்கிற அளவுக்கு இன்னமும் சமுதாயத்துல அந்த தீண்டாமை. ஸ்கூல் படிக்கும் போது நாங்களும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பாக்குறாங்க போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு கஷ்டங்கள் இருக்கும். அப்பா அம்மா சொல்றத பேச்சு கேட்டு நம்ம நடந்துட்டு இருந்தோம். அதே நான் ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்த பிறகு இதான் இப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நாங்க பாக்குறதுல கண்டிப்பா அவங்க ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்த பிறகு அவங்க வந்து எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சு நடந்துப்பாங்க. சின்ன வயசுல கம்யூனிட்டி பாக்குறாங்க போறாங்க வராங்கன்னா அதுக்கு அப்பா அம்மா தான் காரணம். கண்டிப்பா கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். எவ்வளவு நடந்தாலும் இன்னும் அந்த பாகுபாடும் சாதியும் இருக்கு. அவங்க வெளிப்பூச்சுக்கு வேணா பேசலாம் அப்படின்னும் இவங்க இன்னும் மாறல. என் கிராமத்துல மேபி அவங்களோட கண்ணோட்டம் தப்பாப்படுது அப்படின்னு இந்த பக்கம் நண்பர்களும் தொழில்களும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேசலாம், ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். இது நீல்கவனி நம்மளோட வாழ்வியல பிரதிபலிக்கிற ஒரு மேடை தான் இன்று நீல்கவனி சொல் அப்படிம்பேன். அப்படியே அரங்கம் நிறைந்த கருத்துக்கள், தாங்கள் படித்த சித்தாந்தமாக இருக்கட்டும், தாங்கள் பழகிய பகுத்தறிவாக இருக்கட்டும், இன்னமும் அது இன்னும் நீக்கப்படவில்லை. இன்னும் மேலை நாடுகள்ல இருக்க பழக்க வழக்கங்கள் எப்படி வேணா இருந்துட்டு போகுது. நம் நாட்டுல நான் கண்ணால பாக்குற சில விஷயங்கள் மாறணும். சாதி அப்படிங்கிறது கால் ஊன்றி இருக்கிறது அப்படின்னு இந்த பக்கமும் இல்ல, அது மறுக்கப்பட்டது. மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். அந்த சாராம்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குன்னு நண்பர்களும் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம். ஆமா, எஜுகேஷன்ல, கல்யாணத்துல, குடும்பத்துல, சேர்க்கையில இது எல்லாமே சாதி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்கிறது அவங்களோட கருத்து. என்ன நினைக்கிறீங்க? குறையவே இல்லை சார். ஏன்னா நீங்க எல்லாரும் சென்னையில இருந்து இல்ல பக்கத்துல ஏரியால இருந்து பாக்குறீங்க. மதுரை இந்த மாதிரி ஏரியால வந்து நீங்க பாருங்க, இன்னும் ஜாதி இருந்துகிட்டு தான் இருக்கு. நானும் படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் ஜாதி பார்க்கவே இல்லை. எனக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது நான் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, எங்க வீட்டுல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஜாதிக்காரங்க கூட சண்டை போடுறாங்க, நீ போகாத. சோ நாளைக்கு நாங்க காலேஜுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ நாங்க உள்ள போகும்போது நாங்க பேச முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு இது வந்துரும், சார் நம்ம ஜாதி அவங்க ஜாதிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு போல இருக்கு, நம்ம போய் எதுவும் பேசக்கூடாது, நம்ம ஏதாவது பேசணும் பிரச்சனை வந்துரும். ஏன்னா அப்படி சொல்றனால எங்களால பேச முடியாது. சார் இவங்க எதை வச்சு சார் ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க? அவங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு நிமிஷம் சார். இல்ல அவங்க ஜாதி இல்லன்னே சொல்ல, கரெக்ட். ஜாதி குறைஞ்சிருக்குங்க. குறைஞ்சிருக்குல்ல சார். இன்னைக்கு ஃபுல்லா கட்சிங்க ஃபுல்லா வந்து சார் ஜாதி கட்சியா தான் சார் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா வச்சுங்க சார், என் சமூகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க. என் சமூகத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு பாத்துருக்கீங்களா சார் எவ்வளவு ஜாதி கட்சிங்க இருக்கு சார்? இன்னைக்கு கோர்ட்ல கூட ஒரு 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 செய்தி சொல்லிருக்காங்க, புற்றீசல் மாதிரி ஜாதி கட்சிகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சங்கம் சார், ஜாதி சங்கம் எவ்வளவு சங்கம் சார்? இன்னைக்கு எவ்வளவு சங்கம் சார் ஜாதி சங்கம்? சொன்னார் இல்லைங்களா, அரசாங்கம் வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு காமிச்சு கூடாது. இப்ப செல்வகுமார் செட்டியார் இல்ல முத்துக்குமார் இது அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அந்த ஜாதியோட பேர் வருது இல்லைங்களா சார், அது வந்து குறைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா
ஆதார் ஐடின்னு ஒன்று வெளிச்சிருங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் அனுபவத்தில் நடந்தது. இப்போ ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்ப சேர்வை கருப்பு முதலியார்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அவங்க சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த முதலியார் சிட்டியால் இருக்குது. ஆனால் அந்த திட்டத்தின் மூலிமா எப்படி இருந்தாலும் அந்த இதை நீக்க சொல்லி தான் அவங்க பேர் இப்போ ஐடி ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கான அடுத்தப்பட்ட நடவடிக்கையாக அதை வந்து நீக்கியிருக்கு. நீங்க என்ன குறையிலன்னு சொன்னதுக்கு இன்னும் சின்ன உதாரணம் சொல்ல சொன்னீங்களே, அதாவது நானும் இந்து தான், பிறப்பால் நானும் இந்து, ஐயர்னு சொல்லக்கூடிய அவரும் இந்து தான். நான் என்ன ஆனா கருவறை உள்ள போக முடியல, அவர் என்ன கருவறை உள்ள போயிட்டு இருக்காரு. ஜாதி குறையிலங்கிறது இந்த இதை விட உதாரணம் தேவையே கிடையாது. கல்யாணம் பேசியாச்சு, மருத்துவம் பேசியாச்சு, கல்வி பேசியாச்சு, வேற வேற என்ன இருக்கு? இல்லைங்க சார், ரொம்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 20 30 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க, எனக்கு கரெக்டா அந்த படம் வந்த நேரம் தெரியல. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாது அனைவரும் ஒன்றாய் உறங்கிடும் காடுன்னு கல்லறைய பத்தி சுடுகாடு இத பத்தி பாட்டு எழுதியிருக்காங்க. நான் பிறக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்போ பிரசன்ட்ல இரட்டை சுடுகாடு, தலித் பணங்களை தனியா போதை, உயர் ஜாதிக்காரனை தனியா போதைன்னு சொல்லி இருக்கு. கிறிஸ்தவ கல்லறையிலையும் இந்து மதத்தோட தாக்கம் தான் வந்து இங்க ஜாதி வந்து எல்லா மதத்துக்கும் பரவிட்டு இருக்கு. சுபவீர பாண்டியன் ஐயா தான் அழகா சொல்லுவாரு, இங்க இந்தியாவில் உள்ள மதங்கள் அனைத்தும் இந்து மதத்தால் கற்பழிக்கப்பட்ட மதங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்து மதத்தில் தான் ஜாதி இருந்தது, இங்க இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு இப்ப மாறி போச்சு. கிறிஸ்தவ மதத்துக்கு போன உடனே அங்க போய் இங்க தனியா தலித் கிறிஸ்டினை தனியா போதே, உயர்ஜாதி கிறிஸ்டினை தனியா போதே அப்படின்னு சொல்லும். இந்து மதம் தான் இந்த கிறிஸ்தவ ஜாதிக்கான ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதி வந்து இன்னும் படிப்படியே எல்லா துறையிலயும் இருக்கு. வேலை வாய்ப்புல இருந்து உயர் பதவி உட்பட எல்லா துறையிலும் ஜாதி வந்து பரவலா இருந்துகிட்டு இருக்கு. கோவை மாவட்டத்துல பணப்பட்டின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தலித் தொழிலாளிகள், அந்த தலித் குடும்பத்தை சேர்ந்த குடும்பங்கள் அன்றாட உணவுக்காக அங்க இருக்கக்கூடிய சாணபான் ஹோட்டல்லையோ, இங்க சென்னை நகரத்துல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஹோட்டல் மாதிரியோ அங்க இல்ல, ஒரு சாதாரண உணவகம். அந்த உணவகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வழி. ஒன்னு நேரடியாக மேல் ஜாதியினர் வரக்கூடிய ஒரு வழி, இன்னொரு வழி பின்புறமாக இருக்கக்கூடிய வழி இந்த சாதாரண தலித் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் சாப்பிடுவதற்காக பின்வழிப்புறமாக வந்து தரையில் அமர்ந்து உணவை அருந்தி செல்ல வேண்டும். பின்புற வழியாக வந்து மேல் சாதியினர் மட்டுமே நேர் வழியில் வந்து மேசை மீது அமர்ந்து சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடிய வழக்கம் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியானது தீக்கதிர் நாளேட்டில் கடந்த வாரம் வந்திருக்கிறது. இது செய்திகள் அல்ல, நடப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. 62 ஆண்டுகள் ஆகிறது இந்தியா சுதந்திரம் பெற்று. ஆனால் இன்னமும் ஜாதி தலைவரித்து ஆடுகிறது என்று சொல்லவில்லை, ஜாதி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மனிதன் வாழவில்லை சார். ஆகவே இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்வது, ஜாதி பல வடிவங்களில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ரெட்டை சுடுகாடுன்னு. எங்க ஊர்ல ஒரு சுடுகாடு தான், ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் ஒரே இதுன்னு. உயர்ஜாதிக்காரங்க மட்டும்தான் சுடுகாடு, அந்த கூரெல்லாம் போட்டு மற்றவங்களுக்கே கீழே பொதிக்கணும். மழை பெஞ்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே எரியதோட பாதிலே நிக்க வேண்டியதான். இது என்ன பதில் இருக்கு? இப்போ வந்து அரசுல வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க, தகன மேடை. இந்த தகன மேடையில வந்து எந்த ஜாதி நீங்க தகன மேடை போய் பாத்துறீங்களா? ஏதோ நீங்க எப்பவுமே ஒரே நிமிஷம் சொல்றேன், எப்பவுமே பேசுறீங்க. சட்டத்தெல்லாம் விடுங்க, பிராக்டிகலான விஷயத்துக்கு வாங்க. நீங்க குன்றத்தூர் பக்கத்துல சும்மா பேசாதீங்க. எந்த பக்கத்துல இறங்கி இருக்கீங்க நீங்க? குன்றத்தூர் பக்கத்துல வெற்றியா கரைமான இடத்துல மட்டும் சொல்ல எல்லா ஊர்லயும் சொல்றேன், திருவள்ளூர்ல இருந்து எல்லா ஊர்லயும் சொல்றேன் சார். நான் உங்களுக்கு சும்மா ஏதோ எடுத்தாலும் அரசு போட்டிருக்கேன் சுடுகாட்டுல வாழறேன் சார். உனத்துல கூட ஜாதி இருக்கு. இங்க சாதி இல்லன்னு பேச வரல, எல்லாருமே இங்க சாதி இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீக்கணும்னு நினைச்சுதான் இங்க பேச வந்திருக்கோம். சாதி இருக்கு, நீங்க நீக்கணும். எல்லாருமே அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாதி இருக்கு, ஆனா எங்களுக்குள்ள நாங்க பாக்குறதுல ஏற்றத்தாழ்வு பாக்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க நீங்க திரும்ப அங்க வந்து சுடுகாட்டுல இருக்கு, திரும்ப கோயில் கரூருக்குள்ள போனோம், நான் அங்க போனோம் இங்க போனோம்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க நீக்கணும். இங்க பாருங்க, திரும்ப எல்லாரும் ஒரே இடத்துல நீங்க வந்து தாக்குதல் நடத்துறீங்க. எல்லாரும் மேலே ஒரே ஒரு சாதி மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு சாதியா இருக்கீங்க. நீங்க ஜாதி இருக்குது, இப்ப இல்ல, பரவாயில்ல, இப்போதைக்கு முந்தைய மேல இருக்குன்றத பேச வந்திருக்கீங்க. நிச்சயமா. இருங்க இங்க வந்தது வந்து எமோஷனலுக்காக இல்ல. இருங்க உங்களோட கோபம் இப்ப வந்தது. எங்களோட கோபம்
பிறந்ததுல இருந்து வந்தது. நாங்க பிறந்ததுல இருந்து வந்தது. நிச்சயமா அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்க நீக்கிறோம். நாங்க பேசுறது இருங்க இருங்க நாங்க சொல்லிடுறோம். இங்க எங்க வீட்டு சமையல் அறைக்குள்ள ஒரு தலித் வந்து சாப்பிட்டு போறாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க எங்களை பார்க்கணும். நீங்க ஒண்ணும் ஒரு 10 இடத்துல இருக்கிற பிரச்சனைக்கு இங்க இருக்கிற பிரச்சனைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வந்ததை வந்து நான் வந்து பெரிய நீங்க சொல்றது எப்படிமா இருக்கு? நான் வந்திருக்கேன்ல, என்ன பிரம்மாண்டமா பாடுறான்றீங்க. என்ன நான் வந்திருக்கிறத நான் பிரம்மாண்டம், அதை நீ ஏத்துக்கன்றத நீங்க அடக்குமுறை பண்றீங்க. என்ன நீங்க வந்தா வரணும். எந்த இடத்துல அடக்குமுறை பண்றோம்? இரு சார் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க இந்த கோவம் இப்ப வந்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் அவர் சொல்ற 30 வருஷம் அது அவருது. நீங்க அதிகபட்சமா இங்க இருக்கிறவங்க ஜாதியம் விட்டுட்டு பழகுறது, அவன் வீட்டுல போய் சாப்பிடுறது, அவனோட இனி நாங்க சமமா இருப்போம்ங்கிறது அதிகபட்சமா 2 வருஷம் இல்ல 5 வருஷமா இருப்பீங்க. ஆண்டாண்டு காலமா நாங்க இதுல அடிமைப்பட்டு அடக்கப்பட்டு நாங்க வெளியே வர்றதுல இருக்கோம். சரியா? 2 வருஷமாவும் 5 வருஷமாவும் அவங்க இருக்கிறது ஆரோக்கியமானது தானே? ஆரோக்கியம் வந்து நான் அதை குறை சொல்லல. நீங்க வர்றது நாங்க வந்து நீங்க வரக்கூடாதுன்றத, நீங்க வந்ததை வந்து நாங்க பெரிய இதுவாக எடுத்துக்கல. நாங்க கேட்கறது என்னன்னா இருக்குது இந்த களத்துல இங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்க பேசுறப்ப நீங்க சொல்றீங்களா, இவங்களோட ஆவேசம் என்ன தெரியுங்களா? நாங்க இதுக்காக போராடிட்டு இருக்கோம், நீங்க பேசினே இருக்காதீங்க, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க வாங்க, எல்லாருமே சேர்ந்து போராடுவோம், இருக்கிறத ஒழிச்சு கட்டுவாங்கிறது தான். இனி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அந்த முடிவுக்கு நீங்க வரல. இங்க இரு சார் இங்க நம்மளுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து எல்லாமே பேசிட முடியாது. நம்மளோட நோக்கம் ஒண்ணுதான். நீங்க பேசுறோம், நாங்க எடுத்துக்கிற இதுவும் ஒரே ஒரு இதுதான். எதிர்க்க உட்காந்து விவாதிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்னா சேர்ந்து இனி இந்த ஜாதி என்கிறத இல்லாம ஆக்கிடணும். இங்க பாருங்க, சாதிங்கிறது இருக்கும் அடையாளம்னு எல்லாருமே இங்க சொல்லிட்டாங்க. முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம், ஏற்றத்தாழ்வுகளை அகற்றணும்ங்கிறதா இங்க முதல் விஷயம். ஜாதிங்கிறது என்னுடைய அடையாளம். எவ்வளவு பேர் ஆதரிக்கிறீங்க அத? நான் அடையாளம், ஆமா அடையாளம். சொற்பமா இருக்கு. ரைட் ரைட் ரைட். எல்லா இடத்துலயும் போய் இதுதான் என் சாதின்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அடையாளம்னு சொன்னீங்களே, எதற்காக அந்த அடையாளம் கேக்குறேன் நான். இப்போதைக்கு சமுதாயத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க கீழ்த்தட்டுல மக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கீழ்த்தட்டுன்னு சொல்லி கடந்த 50 வருஷமா அவங்கள கீழே தான் இருக்காங்களே தவிர்த்து பெரிய அளவுல மேல யாரையும் கொண்டு வரல இன்னும் வரைக்கும். இல்ல நான் அதெல்லாம் ஓகே, நானும் மைக் பிடிச்சா பேசுவேன். இல்ல நான் கேக்குறது என்ன மாதிரியான அடையாளம் டிஃபைன் பண்ணுங்க சார். அடையாளம் டிஃபைன் பண்ணுங்க சார். இது என்ன விஷயம் தெரியுங்களா, ஒரு வகையெல்லாம் வந்துட்டு இருக்கோம் நம்ம. இதுக்குள்ளதான் பெண் எடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க வந்து பிராமின் மேட்ரிமோனியில பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட் தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு கலப்பு திருமணங்கள், இவர் சொன்ன மாதிரி மறுப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு, இணக்க திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடையாளம்ங்கிறது என் குடும்பம் சார்ந்தது, என்னோட சுப விசேஷங்கள் சார்ந்தது, என் வீட்டுக்குள்ள இருக்கிறது. ரைட், முடிஞ்சு போச்சு. ரைட், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. மிக வேகமா பேசுனதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சுடுகாடுங்கிறது ஒரு மனிதன் முடிந்து அந்த இடத்துக்கு போறாங்க, அது வந்து சென்னை உட்பட்ட பகுதியில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பேசும்போது அது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் சட்டம் போட்டு இருக்கு, அரசாங்கம் எல்லாத்துக்கும் சட்டம் போட்டிருக்குது. அது நிகழ்வுல இல்ல. 2 சுடுகாடு அவங்க தனியா கட்டணும்ன்றான். இப்ப முக்கியமான விஷயம் இதுக்குன்னா ஒரே சுடுகாடு போட்டாங்க, நீ போட்டல நான் பக்கத்துல தனியா கட்டிக்கிறேன். பிணமான பிறகும் சாதி தொடருது. முக்கியமான இவங்க தோழர்கள் வந்து சாதி இல்ல நான் இறங்கி வந்துட்டேன்னு சொல்ற ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் சாதி ஒழிப்புக்காக ரொம்ப வேகமா போராடுகிற அந்த ஒரு வேகமா பேசுற அந்த மக்கள் மத்தியில போய்க்கிற நிகழ்ச்சியில அதை மழுங்கடிக்கிற வேலை. அது நான் வந்து சாதி குறைந்திருக்கிறது என்று சொல்றது வந்து ரொம்ப மழுங்கடிக்கிற வேலை. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். இது நில் கவனி சொல். சாதி அப்படிங்கிறது என்னுடைய துணை பெயர் மாதிரி. என்னுடைய துணை பெயர் அப்படிங்கிறத விட நான் பாக்குற இடங்கள்லாம் அவலமாக கூடவே வந்துகிட்டு இருக்கு, ஒழிக்கப்பட வேண்டும். அவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு இந்த பக்கமும் இல்ல, அதெல்லாம் எங்க ஜெனரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு அனல் பறக்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட கருத்துக்கள் கேட்கலாம். எப்படி பாக்குறீங்க இது? நான் ஏன்னா இல்ல அவரோட பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். என் வீட்டு விசேஷத்துக்கும் சுப விசேஷத்துக்கும் என் வாசல் வரைக்கும் நான் ஒரு ஜாதியை கடைபிடிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஒரு மனிதனை அடையாளப்பட சொன்ன ஜாதி என்பது ஒரு மனிதனை அடையாளப்படும். அதுக்குதான் நான் 10 வாட்டி கேட்டேன். ஜாதி என்பது நீங்க கேள்வி கேட்டீங்க. ஜாதி என்பது ஒரு அடையாளம் என்றால் ஒருவரை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஜாதின்னு சொல்லணும், அப்பதான் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். கிடையாது. இன்னொன்னு, இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நம்ம வந்து எல்லாமே இந்த கல்வியில ஜாதி கேட்கறதுனால ஜாதி வளருது மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்கோமே தவிர, சமுதாயத்தோட பல்வேறு அடிப்படையான விஷயங்கள்லாம் ஜாதி இருக்க அதை பற்றி யாருமே பேசல.
பெரியார் கடைசியா அறிவிச்ச ஒரு போராட்டம். உணவு விடுதியில போகக்கூடாதுன்னாங்க, போராடணும், போயாச்சு. பொது விதியில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, போராடணும். சென்னை தலைநகரில் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அண்ணா அப்ப மவுண்ட் ரோடு ஜார்ஜ் டவுன்ல என்ன போர்டு போட்டிருந்தாங்கன்னா, நாய்களும் பறையர்களும் குஷ்டரோகிகளும் உள்ளே நுழையக்கூடாது 1935 இருந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி தான் இந்த நிலைமை நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு உணவு விடுதியிலையும் பார்க்க போனீங்கன்னா அனைத்து ஜாதிகாரன் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா எங்க இப்ப எப்படி இந்த மாற்றம் வரணும்னா இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தில் கூட அன்டச்சபிலிட்டி இஸ் ஹியர் பை அபாலிஷ், தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. தீண்டாமை எங்க இருந்து வருது? ஜாதியின் அடிப்படையில் தான் தீண்டாமை வருது. பெரியார் கடைசி மாநாட்டில் தீர்மானமே இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பிரிவில் அன்டச்சபிலிட்டி என்கிற வார்த்தையை எடுத்துட்டு காஸ்ட் என்று போடும். ஜாதி இருக்கிற வரைக்கும் தீண்டாமை இருக்கும். ரெண்டாவது ஜாதி இருக்கலாம், அதனால சண்டை வரக்கூடாதுன்னாங்க. ஜாதி அடிப்படையே ஒருவர் உயர்ந்தவன் ஒரு தாழ்ந்தவன் ஆனதுக்கு அப்புறம் சண்டை வராம எப்படி இருக்கும்? அதான் அழகா அம்பேத்கர் அவர்கள் கிரேடட் இன்இக்வாலிட்டி சொன்னார். அது ஏணிப்படி முறை, ஒரு உயர்ந்தவன் அதை விட உயர்ந்தவன் இந்த அது மட்டத்துல வசதி, நான் தன்னை விட கீழே பல பேர் இருக்கானே அப்படிக்கு திருப்திங்கிற ஒரு முறை இருக்கு. ஆக இந்த ஜாதி மனப்பான்மை ஒழியணும்னா மேலேருந்து கீழே வரணும், கீழேருந்து மேலே போகக்கூடாது. நாளைக்கு ஒரு மாநாடு கூட்டி இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முந்தி பூரி சங்கராச்சாரியர் சொல்லிருக்காரு, சூத்திரர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அதான் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்லுது. இப்போ உண்மையிலே இந்த மனப்பான்மையில மாறணும். ஜாதி என்பது ஒரு மனப்பான்மை, அந்த மனப்பான்மை மேலேருந்து கீழே வரணும். நாளைக்கே நாங்கள் ஒரு மாநாடு போட்டு அந்த கருத்து சொல்ல தயாரா இருக்கிறோம், ஜாதியை ஒழிக்கணும், ஜாதிக்கு மூலமா இருக்கக்கூடிய அத்தனையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கே 4 சங்கராச்சாரியர்களும் கூப்பிட்டு ஒரு மாநாடு கூப்பிட்டு இந்து மதத்துல ஜாதி ஒழிக்கப்படுகிறது, தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது, நாம் எல்லோரும் மனிதர்கள் தான் சொல்லுங்க, பெரிய மாற்றம் வரும். எதுவுமே மேலிருந்து கீழ் வரணும், கீழ இருந்து மேல போக கூடாது. மேல இருந்து கீழே வந்தா உத்தரவு, கீழ இருந்து மேல போனா போராட்டம். உண்மையா இல்லையா? எப்படி பாக்குறீங்க இதை? அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா? மேலிருந்து கீழே வரணுங்களோட மாற்று கருத்து இல்லை. மேலிருந்தா கீழே வந்திருக்கு. நிறைய பேர் நிறைய வரலாற்று தகவல்கள் சொல்றாங்க, ஆனா சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல்கள் சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மதிப்பிற்குரிய பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டம் பண்ணாரு, ஜாதி ஒழிப்பு பண்ணாரு, அதைத்தான் எல்லா இடத்துலயும் எல்லாரும் சொல்றாங்க. தவிர தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒரு காலத்தில் தீண்டாமை என்ற பிரிவினரில் இருப்பவர்களும் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று போராடியவர் மதுரை வைத்தியநாத ஐயர். அதை சட்டபூர்வமாக்கி கோவில்களுக்குள் செல்ல வேண்டும், யாராவது சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அவர்களை உள்ள தூக்கி போடுறான்னு சொன்னது ராஜகோபாலாச்சாரி என்ற ஐயர். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்களா, நீங்க மேல இருந்தா கீழே வரணும்னு சொல்றீங்களே, வந்திருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் திருப்பி தாழ்த்தப்பட்டவர் தலித்துன்னு சொல்றது மன்னிச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கே நீங்க சொன்னாரு சங்கராச்சாரியர் விட்டு தள்ளுங்க. சங்கராச்சாரியர் யாரு? சங்கராச்சாரியர் சொல்றது யாருமே கேட்கறது இல்ல, யாருமே இல்ல உண்மை இதான் நீங்க நிலைமை இன்னைக்கு. ஏன்னா அவரை கைது பண்ணும் போது ஒரு சின்ன போராட்டம் கூட நடக்கல, அதெல்லாம் விட்டுருங்க, அந்த பேச்சுக்குள்ள வரல நான் இருங்க. ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் நாளையில இருந்து ஜாதி வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க, ஜாதியின் பேர்னால எந்த சலுகை வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க, விட்டுட்டு போகலாம், எல்லாரும் ஜாதி சேர்ந்து ஒழிச்சிடலாம், ஒரு பிரச்சனை யாருக்கும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஜாதி என்பது என்னன்னு கேட்டாரு, ஜாதின்னா அடையாளம் மனுஷனுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. ஆனால் அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. ஒவ்வொரு அடையாளமும் வெளியே தெரியற அடையாளம் இல்லை, சில அடையாளம் வீட்டு வரவேற்புக்குள்ளதான் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள போய் நின்னுக்கும் போது நீங்க தண்ணி குடிக்கும் போதோ நீங்க சாப்பிடுறது, எனக்கு சைவ உணவு பழக்கம், உங்களுக்கு அசைவ உணவு பழக்கம் இருக்குங்கிறது ரோட்ல சொல்லிட்டு தெரிய போறது கிடையாது. நான் சைவ ஹோட்டலுக்குள்ள போனா என் விருப்பம், அசைவ ஹோட்டலில் நீங்க போறீங்க உங்க விருப்பம். நீங்க ஒன்றும் தாழ்ந்தவர் கிடையாது, நான் ஒன்றும் வசதவர் கிடையாது. என்னோட விருப்பங்களும் தேர்வுகளுக்கு அடியில் ஒரு அடையாளங்கள்ல சில வச்சிருக்கோம், சில பதிவுகள். அது மட்டும் இல்ல, இந்த பிறப்பின் அடிப்படையில் ஜாதி என்பது இந்திய இவர் சொன்னார், இந்தியாவில் ஒரு சுபவீரன் சொன்னார், சுபவீரன் என்னோட பெரிய நண்பர் தான், இந்து மதம் தான் எல்லாருக்கும் ஜாதியை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னார். அது உண்மை இல்ல. ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு குர்திஷ் இனத்திலையும் இஸ்லாமிய இனத்திலையும் கிறிஸ்துவ இடத்திலும் ஜூலி எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களிலும் ஜாதி என்பது இருக்கிறது. இல்ல அது பிரிவினை இல்ல. அதான் திருப்பி சொல்ல வரேன், இந்த இங்கிலீஷ்காரன் கேஸ்ட்னு சொல்றது ஜாதி இல்ல, எல்லாமே பிரிவு தான், எல்லாமே அடையாளம் தான். பிளவுக்கும் அடிப்படை பேதத்துக்கு வித்தியாசம் மன்னிக்கணும், நான் சொல்லி முடிச்சுங்க. அதாவது ஜாதி மாற முடியாது, மதம் மாறலாம். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த அடிப்படை தான் இருக்கு. அதனால என்ன பதில் சொல்றீங்க? மட்டும் இல்ல, அது பதில் அதேதான்.
நீங்க சொல்றத நானும் சொல்றேன். இல்லையே, ரெண்டு ஜாதி மாற முடியாது. நானும் அதே தான் சொல்றேன். இந்து மதம் மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல உள்ள எல்லா மதமும் ஐயங்கார் ஆக முடியாது. இல்ல ஆனா ஒரு கிறிஸ்தவர் முஸ்லீம் ஆகலாம், ஒரு முஸ்லீம் வந்து இந்து ஆகலாம். ஆனா ஜாதியில இன்னொரு ஜாதி முதலியாரு இந்து மதத்துல மட்டும் இல்ல, அது உண்மை. அது இந்து மதத்துல மட்டும் இல்ல, குர்திஷ் மக்களும் அவங்க நினைச்சாலும் மாற முடியாது. குர்திஷ் தான் அது மாற முடியாது. இல்ல குர்திஷ் மாற முடியாது, ஏன்னா அது ஜாதி. நிறைய பேசலாம், ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். இது நில் கவனி நில் கவனி சொல், ஒரு அனல் பறக்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட கருத்துக்கள் கேட்கலாம். முக்கியமா கவனிக்கணும், ஒரு நாள் பத்திரிகை செய்தி எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சி டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ராமாயண உபன்யாசம், கீதை உபன்யாசம், மகாபாரத உபன்யாசம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் என்ன? கீதையில சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், நான் தான் 4 வகையான ஜாதியை உண்டாக்குனேன். சூத்திரர்களும் வைசியர்களும் பெண்கள் பண்ணிக்கணும், பெண்களும் பாவ யோனியில் பிறந்தவர்கள். ஆதாரத்தில் சொல்லுங்க, கையில் வச்சிருக்கேன். இத இங்கே போன்ற பிரதமர் இன்னொரு நாட்டுடைய சீன பிரதமருக்கு இந்த கீதையை கொண்டு கொடுக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் கீதையும் ராமாயணத்துல என்ன, சம்புகன் என்கின்ற ஒரு சூத்திரன் தவன் இருந்தான் என்பதற்காக ராமன் வெட்டி கொலை பண்ணான். ஆக ஒரு பக்கத்துல இத மாதிரியான பிரச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில ஜாதிக்கு ஆதரவான உணவுகளையும் ஒரு பக்கத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பெரிய நிலையில உள்ளவங்க தீண்டாமை சேமகரமானது. இறந்த காஞ்சி சங்கராச்சாரியார், சந்திரசேகர சரஸ்வதி, காந்தியார் போய் பாலக்கோட்டில் அவர் சந்திக்கிறாரு, தீண்டாமை ஒழிப்பு பத்தி பேசுறதுக்காக சந்திக்கிறாரு. அப்ப கூட அவர் வயசு இருக்கிறதுனால மாட்டுக்கொட்டாயில உட்காந்து தான் பேசினார் சங்கராச்சாரியார். அப்ப தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியார் சொன்ன போது கூட அவர் என்ன சொல்றாரு? சாஸ்திரங்களில் வேதங்களில் நம்பிக்கை உள்ள மக்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலையை தவிர தீண்டாமை சேமகரமானது என்று நான் கருதக்கூடியவன். ஆகவே உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது என்று இத மாதிரி பிரச்சாரம் மதத்துடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு பக்கம் ஜாதியும் தீண்டாமையும் காப்பாற்றி கொண்டு ஏதோ கல்விக்காக நீண்ட காலமாக மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புக்காக ஒரு ஜாதி அடையாளம் போட்டா அதனால ஜாதி ஒழின்னு சொல்றாங்க தவிர இவ்வளவு அடிப்படையில அரசியல் சட்டத்திலே ஏன் ஜாதி ஒழிக்க வேண்டியதானே? பெரியார் கேட்டார் மாநாடு போட்டு, சுதந்திரம் இருக்கிற நாட்டில் ஜாதி இருக்கலாமா, ஜாதி இருக்கிற நாட்டில் சுதந்திரம் இருக்குமா? இந்த கேள்விக்கு எதுவும் பதில் கிடையாது. 5000 மைலுக்கு அப்பால் வரவன் அலோன்னு கை கொடுக்குறான், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தாவே தீட்டுங்கிறான். எனக்கு இவன் அண்ணியனா அவன் அண்ணியான்னு கேட்டாரு. அந்த சமுதாயத்துல பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டுங்கிற தீண்டாமை எங்க வந்துச்சு? இந்த மதத்துல அர்த்தம் இல்ல, இந்த மதத்துல இருக்கு. ஆனா மூலத்தை நோக்கி போர் புரிய வேண்டும், அதான் நம்முடைய போர் முறையா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டு சைடுமே இன்னும் கருத்துக்கள் வச்சிருக்காங்க. நான் இவங்க சைடுல இருந்து பேச வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நிறைய ஆதங்கப்பட்டீங்க, உங்களுக்கு ரியாலிட்டி தெரியல. நண்பர் சொன்னாரு போய் பாருங்க முதல்ல, இல்ல எங்களோட வந்து போராடுங்க அப்படிங்கிறது. நிஜமா உங்களோட வந்து போராடுறதுக்கு அவங்க தயக்கமோ அல்லது நேரமின்மையோ எப்படியோ வச்சுக்கலாம், நம்மளாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு செய்தி குறிப்புல சொல்றேன். ஆனா அதை குறித்து பேச வந்ததற்காக சாதி இல்ல ஒரு நான் கூட கேட்டேன், அது தவறான வார்த்தை தான், என்ன அது பிராமின் டுடேன்னு ஒரு சாதியோட பேரை வச்சு அந்த பத்திரிகை வச்சிருக்கீங்களேங்கிறப்ப அவரோட கருத்துக்கள் ஆனா வித்தியாசமா இருந்துச்சு. மேம்போக்கான நிலைமையில அடையாளம்னோட தான் அந்த பையனை வந்து திருப்பி அந்த கேள்வி கேட்டேன், எதற்காக அந்த அடையாளங்கிறப்ப என் வீட்டுக்குள்ள அதை வச்சிருக்கேன், இதுல என்ன பிரச்சனைங்கிறது அவரோட கூற்று. அது சரியா இல்லையாங்கிறதெல்லாம் பெரிய விவாதம். கல்வி முறையில சார் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி இவங்களோட எஃபர்ட் இங்கே நிக்காம அங்கேயும் போய் வலு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள். இந்த பக்கம் நான் வரேன், 13 வயசு அந்த பையனுக்கு, வெறும் 13 வயசு. மாட்டு வண்டியில போறாரு, என்ன சாதிங்கிறான் மாட்டு வண்டிக்காரரு, கீழே தள்ளுறான். முடி வெட்டிக்க போறாரு, என்ன சாதி, டப்புன்னு அடிச்சு அந்த பையனை வெளியேற்றுறாரு. 13 வயசு 14 வயசு 15 வயசு. ஆசிரியர்கிட்ட போறாரு, மண்டையிலே நறுக்குன்னு கொட்டு வெளில போடா முதல்ல, தன்னோட அக்கா பாடம் சொல்லி கொடுக்குறா. இப்படி அந்த பையன் அலைகழித்து கல்யாணமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா மீன் கடையில யாரும் மற்ற ஒரு அனாதை போல ஒரு கல்யாணம். இந்த வாழ்க்கை சிம்னி விளக்க கையில ஏந்திக்கிட்டு இதற்காக போராடிய ஒரு செவுத்த வேணா சேர் அழுக்காக்கலாம், சூரியன் அழுக்காக்க முடியாது. அப்படி அழுக்குப்படுத்த முடியாத அறிவு சூரியன் அம்பேத்கர். முடிச்சிடுறேன். அவரோட போராட்டம் 1. 2வது, ஏழைக்கு, பெண்களுக்கு, நாய்க்கு, தெரு நாய்க்கு உதவாத எந்த மதத்தையும் நான் மதமாக கருதுவதில்லைன்னு சொன்ன மத தலைவர் தான் விவேகானந்தர். நான் மதம் பத்தி பேசுறப்ப எனக்கு வந்து கோபம், இயல்பான கோபம். மேபி அவரு தப்பா பேசிட்டாரு இல்ல, அவரோட தரப்பு நியாயம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தா அவரும் பேசியிருக்கலாம், நானும் பேசியிருக்கலாம். இங்க யாரும் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, செய்திகள் தான் பரிமாறுகிறது. ரைட்டா?
மூணாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு அப்பையில இருந்து இவங்கள்ட்ட இருந்தும் பதில் வரல. அது சரி, யாருக்கு என்ன சலுகை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அது ஒரு பெரிய டிபேட். சாதியை ஒன்றையும் ஒழிச்சுட்டா இவங்களை எஸ்சி, இவங்களை எஸ்டி, இவங்களை எஃப்சி, இவங்களை பிசின்னு என்னென்ன மாதிரியான வகைப்படுத்தலாம், இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், என்ன வண்ணம் கொடுக்கலாங்கிறப்ப ஒரே ஒரு மனிதன் தான் என் மனசுக்குள்ள வந்தார். இல்ல பதில் இருக்கு உங்களுக்கு, நிச்சயமா பதில் இருக்கு, நான் இல்லைங்களா. ஒரு சம்பவம் மனசுல வந்துச்சு, நான் முடிக்க போற தருவாயில அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதலமைச்சர் அவரு முதலமைச்சரா இருக்காரு. நிறைய கோப்புகள்லாம் ஒரு 1000 பக்கங்கள் அடங்கிய ரெசியூம்லாம் அவர் கைக்கு போகுது. அந்த கலெக்டரேட்ல இருந்து சொல்றாங்க, சார் 10 பேருக்கு முதலமைச்சர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்கலாம். முதலமைச்சர் நினைச்சா ஒரு 10 பேருக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்கலாம். நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா 1000 வந்திருக்கு, உங்களுக்கு டைம் கிடையாது, நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். அந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா காமராசர். படியில இருந்து இறங்கி வராரு, கொண்டையாதங்கிறாரு. ஐயா, வேலை கட்ட வேலை நாங்க ஃபுல்லா பார்த்துட்டோம், கொண்டோம், யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்க கூடாது, கொண்டா. ஐயா லேட்டாவும் போகணும் மீட்டிங்கு, கொண்டா 5 நிமிஷத்துல முடிக்கிறேங்கிறேன். வாங்கினாரு 1000 பிரதி, 1000 ரெசியூம். யாருக்கு மெடிக்கல் சீட்டு கொடுக்கறது? கட எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிய வார்த்தை இது இன்னும் மனசுல அடி ஆழத்துல பதிஞ்சிருக்கு. எடுக்கிறப்ப ஒன்னொன்னா ஒவ்வொரு சீட்டா அப்படி எடுத்துக்கிட்டே இருக்காரு, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 10 ஆச்சாயா? 10 ஆச்சு, இந்த 10 பேருக்கு கொடுத்துரு. ஆடி போயிட்டாரு. பக்கத்துல இருக்க அதிகாரி, என்ன அடிப்படையில எப்படிரா இவரு இப்படி கொடுத்தாருங்கிறப்ப காமராசர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த 10 பேர், இந்த 10 நான் கொடுத்தேன்ல, அதுல கையெழுத்துக்கு பதிலா கை நாட்டு இருக்கியா, அந்த பயலுவ படிக்குது. படிக்காத ஒரு சமூகம் படிக்கட்டையா, அவர் சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, பேர் பார்க்கல, வர்க்கம் பார்க்கல, ரீதி பார்க்கல, எதுவும் பார்க்கல. படிக்காதவன் படிக்கட்டியா, கை நாட்டு வச்சிருக்கான், அவன் தலைமுறை படிக்கட்டும், அவன் நல்லா இருப்பான்னு கல்விக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர்கள் இப்பெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம படிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். எல்லாம் தாண்டி இந்த நண்பர் சொன்னதுதான், 2 பேரு கருத்தும் ஒண்ணுதான், 2 பேர் நோக்கமும் ஒண்ணுதான். ஆனா இவர்களுடைய பாதை என்பது வேற, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தளம்ங்கிறது வேற. ரெண்டும் இணையும் பட்சத்தில் சுபிக்ஷமான ஒரு நாடு, சுபிக்ஷமான இந்தியா, சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை வாத்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் நேரத்தை சொல்றேன். 2 சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முழுமையான ஒரு நிகழ்ச்சி நடத்தின ஒரு திருப்தி இருக்கு. எனவே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நில் கவனி சொல் நிகழ்ச்சியில வேறொரு விவாதத்தை குறித்து நாம் பயணிக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.